ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன், அதை பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி நம்ம பூக்களை பார்க்கலாம். இன்றைக்கி ஆரஞ்சு ஃப்ளவரில் அழகாக பூத்துருக்கு. இங்கேயும் அழகாக பூத்துருக்கு. அப்புறம் இங்கே கனகாமர பூ அழகாக இப்போ தான் மொட்டு வந்து பூ பூத்துருக்கு. இது ஒரு துளசி செடி இருக்குது, அது இப்போ தான் பூ வந்திருக்கு. பூ கொஞ்சம் அழகாக பூ வந்துடுச்சு, அழகாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக பிங்க் கலரில் டேபிள் ரோஸும்போவே, நாங்கள் பட்டன் ரோஸும்போம், பட் ரோஸுன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் அழகாக இதில் அழகாக தலையில் வச்சுட்டு போவோம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மஞ்சள் கலர் பூத்துருக்கு, அழகாக இருக்குது. அதேமாதிரி இங்கே பிங்க் கலர் அழகாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. துளசி நல் துளசி செடி இருக்குது, இப்போ தான் மொட்டு வச்சு வருது, அழகாக இருக்குது. இது பூ அழகாக இருக்குது. இது என்ன செடின்னு தெரில, புல்லில் இருந்து அழகாக இருக்குது. இங்கே ஒரு கசிலி பூ இருக்குது. மாடியில் உள்ள செவந்தி இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அழகாக இப்போ வந்து மொட்டு வச்சுருந்துருக்கு, இனிமேல் பூக்கும். கீழே உள்ள செவந்திலாம் நல்லா பூத்துருக்கு, பார்க்கலாம். முருங்கை இப்போ தான் பூக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு, அழகாக பூத்துருக்கு. அழகாக பாருங்க, காய் கூட வந்துட்டு அதில் மாடியிலேருந்தே பறிச்சிடலாம். அழகாக காய் வந்திருக்கு. டெய்லி இந்த முருங்கைக்கீரை நல்லா போட்டு வச்சு சாப்பிட்டா, வசக்கி சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியானது. இங்கே பாருங்கள், அழகாக செம்பருத்தி பூ அழகாக பூத்துருக்கு. டெய்லி அழகாக பூக்கும், நல்ல பெரிய செடியாக இருக்குது. டெய்லி இதை ஒன்று சாப்பிட்லாம், ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. டெய்லி ஒன்று சாப்பிடுவோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டிசம்பர் பூ அழகாக வயலட் கலரில் அழகாக பூத்துருக்கு. டிசம்பரில் பூக்கக்கூடியது இப்போ ஜனவரியில் பூத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது, இப்போ தான் மொட்டு வச்சு அழகாக வருது. இப்போ தான் டெய்லி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுலாம் என்ன இருக்குது, அழகாக இருக்குது. மொட்டெலாம் வச்சு வருது. இப்போது வெயில் அதிகமாக இங்கே இதில் இல்லைன்னொன்னே இப்போ தான் கொஞ்சம் வெயில் கிடச்சோன்னே அழகாக பூக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கீழே இருக்குதுல்ல செவந்தின்னு சொன்னால அது நான் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரு மஞ்சள் செவந்தி, பட் ரோஸு மஞ்சள் கலர் இருக்குது. இங்கே ஒரு நல் துளசி இருக்குது. இங்கேயும் ஆரஞ்சு கலர் பசலி வச்சுருக்கேன், அழகாக பூத்துருக்கு. இது கொய்யா செடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டபுள் கலர் ரோஸு அழகாக பூத்துருக்குது.
இது பறிக்காமல் போட்டிருக்கோன்னா வெள்ளிக்கிழமை தான் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகலாம், அதனால் பறிக்காமல் வச்சுருக்கோம். கீழையும் உங்களுக்கு கனகாமர செடி இருக்குது, தொட்டியில் வச்சுருக்கோம். அது அழகாக பூத்துருக்கு. பிச்சி செடி இப்போ தான் வளர்ந்து 1-2 பூக்கள் பூக்குது, மொட்டு வச்சு. இப்போ தான் மொட்டு அரும்புகளும் வருது. இங்கே இருக்க கனகாமர செடி தொட்டியில் வச்சுருக்கோம், அழகாக பூக்குது. இப்போ தான் வெள்ளிக்கிழமை பறித்து கொடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. சூப்பராக நாட்டு ரோஸ் அழகாக பூத்துருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது சின்ன செடி தான், இப்போ தான் கொஞ்சம் அழகாக வருது. எனக்கு இந்த ரோஸு வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் அழகாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.